திருப்பத்தூரில் மேரி இமாக்குலேட் பள்ளிக்குள் சிறுத்தை புகுந்ததாக பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது சிறுத்தை புகுந்த அந்த காட்சி வெளியாகி இருக்கிறது. திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள மேரி இமாக்குலேட் பள்ளியில் சிறுத்தை புகுந்ததாக பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் மாணவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் அங்கு சிறுத்தை புகுந்த காட்சி தற்போது வெளியாக இருக்கிறது. அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக வனத்துறையினர் தீவிரமாக விசாரித்து வரும் நிலையில் சிறுத்தை புகுந்த அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. திருப்பத்தூரில் தனியார் பள்ளிக்குள் சிறுத்தை இருக்கும் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. திருப்பத்தூரில் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள மேரி இமாக்குலேட் பள்ளிக்குள் சிறுத்தை புகுந்ததாக பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இது தொடர்பாக வனத்துறையினர் விசாரித்து வரக்கூடிய சூழலில் சிறுத்தை புகுந்த அந்த புகைப்பட காட்சி வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், இந்த புகைப்பட ஆதாரத்துடைய அடிப்படையில தற்போது சிறுத்தையை எந்த பகுதியில வனத்துறையினர் தேடிட்டு வராங்க? லாவண்யா, தற்பொழுது இந்த தனியார் பள்ளி வளாகத்தின் பின்புறத்தில் தான் இந்த சிறுத்தை வந்துள்ளதாக வனத்துறையினர் தற்பொழுது அதன் ஆய்வு மேற்கொண்டு தற்பொழுது அதனை கண்காணித்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த வனப்பகுதியில் அருகே இருக்கக்கூடிய அந்த சுற்றி வளாகம் முழுவதுமாக காம்பவுண்ட் சுவர்கள் எழுப்பப்பட்டுள்ளது. அதன் பின்புறத்தில் தான் இந்த சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை வனத்துறை உறுதி செய்திருக்காங்க. தற்பொழுது அந்த சிறுத்தையுடைய இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை கூட நம்ம பார்க்க முடியும். தற்பொழுது அந்த பகுதியில் வனத்துறையினர் தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. லாவண்யா, தற்போது இந்த புகைப்படம் அப்படிங்கிறது எதன் மூலமாக கிடைத்திருக்கிறது வனத்துறையினருக்கு? இதை அடிப்படையாக கொண்டு மேலும் விசாரணையை எந்த வகையில் தீவிரப்படுத்தவிருக்கிறாங்க வெங்கடேசன்? நிச்சயமாக லாவண்யா, தற்பொழுது அந்த பகுதி அதாவது அந்த சுற்றி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சவருக்கு பின்புறத்தில் தான் இந்த புகைப்படத்தை தற்பொழுது அந்த வனத்துறையினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் சிறுத்தை அந்த பின்புறத்தில் மரங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அந்த பகுதியில் தான் அந்த சிறுத்தை இருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த சிறுத்தை பிடிப்பதற்கான நடவடிக்கை என்பது வனத்துறையினர் தொடர்ந்து தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. மேலும் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா மாணவர்கள் தான் தற்பொழுது அந்தந்த பள்ளி வளாகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்து வருகிறது. தற்பொழுது மாணவர்களை அந்த பள்ளி வளாகத்திலேயே அடைத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தற்பொழுது நிகழ்ந்து வருகிறது. அதன் பிறகாக தான் மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்கிறார்களோ அதன் பிறகாக தான் மாணவர்கள் அனுப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வார்கள் பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவித்திருக்காங்க. லாவண்யா, வெங்கடேசன், எத்தனை மணிக்குள்ளாக இந்த சிறுத்தை வந்திருக்கும் அப்படின்னு யூகிக்கப்படுகிறது? தற்போது அதை சுற்றி ஒருவேளை சிறுத்தை இருக்கக்கூடிய பட்சத்தில் பொதுமக்களுக்கு என்ன எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க வனத்துறை சார்பில்? நிச்சயமாக லாவண்யா, அதாவது இந்த அந்த பள்ளி வளாகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாருமே வெளியில் வரக்கூடாது என்பதை வனத்துறையினர் தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அந்த சிறுத்தை பிடிப்பதற்கான நடவடிக்கை என்பது வனத்துறையினர் தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமான ஒரு அதாவது மயக்க மருந்து செலுத்தி பிடிப்பதற்கான நடவடிக்கையோ அல்லது அந்த சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிப்பதற்கான நடவடிக்கையோ கூட தற்பொழுது வரை வனத்துறையினர் எந்த விதமான நடவடிக்கையும் தற்பொழுது வரை எடுக்கவில்லை. அதனை தீவிரமான கண்காணிப்பில் மட்டும்தான் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். லாவண்யா, பொதுமக்களுக்கு வேற என்ன எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு வெங்கடேசன்? அந்த பகுதியை சுற்றி வேறு எங்கெங்கெல்லாம் செல்லக்கூடாது அப்படின்னு ஏதாவது அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறாங்களா? நிச்சயமாக லாவண்யா, அதாவது இந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் சுவருக்கு அருகில தான் இந்த சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை பொதுமக்களே வனத்துறையினருக்கு தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது வனத்துறையினர் அந்த பகுதி முழுவதுமாக முகாமிட்டு அதனை தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் அந்த பள்ளி வளாகத்தில் மாணவர்களை அந்த ஒவ்வொரு வகுப்பறையிலும் அந்த மாணவர்களை தங்க வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது சிறிதளவு மட்டுமே மாணவர்கள் வெளியில் சென்றிருந்தாலும் கூட தற்பொழுது மாணவர்கள் அந்தந்த பள்ளியிலே தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தற்பொழுது காவல்துறை முழுவதுமாக அந்த பள்ளி வளாகம் முழுவதுமாக காவல்துறையினர் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் தொடர்ந்து அந்த பள்ளியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. லாவண்யா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்.